கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யாத்திராகம புஸ்தகம் 34 அதிகாரம் 7 வசனம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தலைமுறைகளின் தேவனாயிருக்கிறார். அவர் இருந்தவராகவே இருக்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற தேவன். நானே அல்பாவும் ஓமேகாவும் என்று சொன்ன தேவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு பண்ணின வாக்கு தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து நடந்தார், அந்த மனிதனுடைய 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்து காக்கிற தேவனாயிருக்கிறாராம். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. மட்டும் இரக்கத்தை மட்டுமல்ல, ஒருவன் பாவம் செய்தால் கூட அதை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் தலைமுறைகளின் தேவனாக இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து பார்ப்போம். அது நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் சேர்த்து வைக்கிற சொத்தாக காணப்படும். தேவனுடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் தலைமுறை தலைமுறையாக அவர்கள் அனுபவிக்கிறதற்கு அது ஏதுவாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி சுதந்திரித்து கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை தேவன் அவர்களுடைய தலைமுறைகளின் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அப்படியே அவர்களுடைய சந்ததியை பெருக பண்ணினார். மட்டுமல்ல, பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்தார். அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொன்னார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள், மாறாத கிருபைகள், அவைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நித்திய உடன்படிக்கை என்றால் வருகிற எல்லா தலைமுறைகளுக்கும் அது சொந்தமாயிருக்கும். அது உடன்படிக்கையாகவே காணப்படும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி, அந்த தீர்க்கதரிசி இறந்து போகிறார். அவர் இறந்த பின்பு அவருடைய கடன்காரர்கள் வந்து அவருடைய 2 பையன்களையும் அடிமைகளாக கொண்டு போவதற்கு இருந்தபோது இந்த ஏழை விதவை எலிசா தீர்க்கதரிசியிடத்தில் வந்து தன்னுடைய நிலைமையை சொன்ன பொழுது அவர், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கும்போது ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கிறது என்று சொன்னாள். அப்பொழுது எல்லாரிடமும் பாத்திரம் வாங்கி அந்த எண்ணெய் அதன் மேல் வார்த்து உன் கடனை தீர்த்து கொள் என்று சொன்னது போல அவள் அப்படியே செய்தாள். பாருங்கள், தீர்க்கதரிசி தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர் என்று மனைவியை சாட்சி கொடுக்கிறார். அவர் இறந்த பிறகும் அவருடைய மனைவியை குமாரர்களை தேவன் கைவிடவில்லை. அப்படியே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிதாக்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தது நிமித்தம் நாம் இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டிருக்கலாம். நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்பட்டு வாழ்வோமானால் நம்முடைய சந்ததிகளும் தேவனுக்கு பெரியமானவைகளாய் ஆசீர்வதிக்கப்பட்டவைகளாய் காணப்படும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபி. எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும்
நாங்கள் கர்த்தருக்கு பயந்து 1000 தலைமுறை மட்டும் கர்த்தருடைய கிருபைகளை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரை துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.